நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை வந்து நாம் தமிழர்ல இருந்த கல்யாண சுந்தரம் வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதிமுக போனதுக்கு அப்புறம் அடுக்கடுக்கா சீமானை பத்தி ஒரு குற்றச்சாட்டா எடுத்து முன்னிக்கிறாரு. சின்ன பசங்க அப்படிதான், சின்ன பையன்லாம் வந்து இந்த கல்யாண சுந்தரத்துக்கு என்ன பெரிய அரசியல் அனுபவம். இந்த கல்யாண சுந்தரம் போன்ற ஒரு கீழ்த்தரமான மனிதர்களுக்கு தான் இந்த ஒரு பெரிய தலைவனாயிட்ட பிறகு, ஒரு இயக்கத்தின் மிகப்பெரிய தலைவனாயிட்ட பிறகு தொண்டர்கள் காசுல 3 லட்சம் வாடகைக்கு வீடு எடுத்தா இது எல்லாமே நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பிரதான குற்றச்சாட்டு சொல்லிட்டு பெண் குறித்து ஒரு பிரதான குற்றச்சாட்டு சீமான் மீது வைக்கிற முடிவு பண்ணிட்ட பிறகு அதனுடைய முஸ்தீபு தான் இதெல்லாம். தனிப்பட்ட 3 லட்ச ரூபாய்க்கு வீடு வச்சிருக்காரு, 3 லட்ச ரூபாய்க்கு வாடகை கொடுக்குறாரு. நீ வருத்தெல்லாம் பிறந்த நியாயமா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் வாடகையில் இருந்து பெரிய விஷயம்பா. முதல்ல கரெக்டாக தப்பு. சொந்த வீடு வாங்கிருக்கலாம்ல. ஆமாம், ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்க முடியாதா? அப்படியே அந்த ஹவுஸ் ஓனர் பேர்லாம் சொல்லு. இது ரொம்ப ஒரு தலைவரை வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையிலலாம் வந்து ரூம் போட்டு யோசிச்சா தான் முடியும். எப்படிலாம் கொச்சப்படுத்துறது. அப்படியே உங்களையும் சொல்லிவிடுங்களேன் கொஞ்சம். நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ ரூபாய் வீட்டில் இருக்கிறீங்க? நீங்கள் இன்றைக்கி போகிற காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு கூட காசு கிடையாது. இன்றைக்கி எப்படி அந்த காரில் போக முடியுது? 2 வீலருக்கு பெட்ரோலுக்கு கூட பணம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எப்படி போகிறீங்க? இன்றைக்கி நான் அன்றைக்கி சொல்கிறேன், நான் இன்றைக்கி இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து டீக்ரேட் பண்ணணும், அப்படி டேமேஜ் பண்ணணுன்றதுக்காக ரொம்பலாம் யோசிக்கிறார். சீமான் அவர்களும் வந்து என்ன சொல்லிருக்கேன்னா வந்து உதவி செய்யாமலாம் இருந்திருக்க மாட்டார்ன்றது என் நம்பிக்கை. ஆனால் இதை வந்து நீ பொதுவெளியில் இதை சொல்றது மூலமாக உனக்கு என்ன நோக்கம்? அவர் நோக்கமே நாம் தமிழரை தாக்கணும் தானே. அதுதான் நாம் தமிழர் தான் நீ டேமேஜ் பண்ணணும். சீமானை எப்படி டேமேஜ் பண்ணணும்? இந்த வரைவு அறிக்கைன்றது பெரிய அளவில் பேசப்படுது. அதுக்கு என்ன செய்யணும்? அதை ஒரு அஜெண்டா எடுத்து செய்கிறே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம். வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் சேகுவராஜ் ஜெய்சங்கர் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கமா. இப்போ வந்து இப்போ நைட்டோட நைட்டா ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை வந்து நம்ம நாம் தமிழர்ல இருந்த கல்யாண சுந்தரம் வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதிமுக போனதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குற விதமா சாட்டை முருகனுமே பேசி இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, தொண்டனோட காசுல தான் 3 லட்சத்துக்கு நீங்க வீட்டுல வாடகையில இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதற்கப்புறம் உங்களுக்காண்டி உசுர கொடுத்த, கட்சிக்காண்டி உசுர கொடுத்த ஒரு பையன் வீட்டுல போய் நீங்க நலம் விசாரிக்கல அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கா சீமானை பத்தி ஒரு குற்றச்சாட்டா எடுத்து முன்னிக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இது சின்ன பசங்க அப்படிதான், சின்ன பையன்லாம் வந்து இப்போ கல்யாண சுந்தரத்துக்கு என்ன பெரிய அரசியல் அனுபவம் இருக்க போகுது. நான் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் வந்து ஒரு 13 வயசுல வந்து எனக்கு அரசியல் பார்வை இருக்குது. வெறும் என்னுடைய பயணமே வந்து காலை 4 இதழும் மாலை 4 இதழும் வாங்கிட்டு போய் கொடுக்குற வேலை தான் எனக்கு. காலையில் எதை செய்யணுமோ இல்லையோ என் வீட்டில் அதை செஞ்சாகும். நான் காலையில் 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் காலையில் ஒரு பேப்பர் வாங்கிட்டு போய் சாயந்தரம் பேப்பர் வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுக்கணும். சைக்கிள் கிடையாது அப்போலாம். அதுக்கப்புறம் சைக்கிள்லாம் வாங்கினது நடந்தே போயிட்டு வாங்கும்போது அப்போவே இந்த பேப்பரில் படிக்கிற பழக்கம் உண்டு. படிச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டே போயிட்டே இருப்போம். சரிங்களா? என்ன சொல்லப்போனால் ஒரு ஆற்றை கடந்து போகணும். என் வீட்டுக்கு போனால் ஒரு ஆற்றை கடந்து போகணும். அந்த ஆற்று பாலத்தை கடந்து போகும்போது அந்த பாலத்திலே நின்று கூட பல நேரங்களில் பேப்பர் படிச்சிருக்கிறேன். அதுதான் அரசியல் குறித்தும் சினிமா குறித்தும் எனக்கு கொஞ்சம் கூடுதல் அறிவு எனக்கு உண்டு எப்போவுமே. அது தற்பெருமைக்காக சொல்ல. இது போன்ற சின்னத்தனமான சின்ன புத்தி உள்ள தம்பிகள் அரசியலில் இருக்க தான் செய்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நடப்பு அரசியல் என்ன? சீமான் அவர்கள் ஒரு தேர்தல் வரைவு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்குது. இன்னும் சொல்ல கடல் கடந்து என்ன சொன்னாங்க வந்து உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தமிழர்கள் வாழக்கூடியவர்கிட்ட ஒரு நல்ல ரீச் இருக்குது. இப்படி ஒரு அரசியல் கட்சி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு தனித்துவமான ஒரு கட்சி இருக்கா? இதில் இருக்க திட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பலரும் கூட என்ன சொல்ல கேட்டால் வந்து சாத்தியமான கேள்வி கேட்குறேன்னா தவிர சரியில்லைன்னு நான் சொல்லவே இல்லை. சரியில்லைன்னு சொல்கிறது வேறு, சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறது வேறு. சரிங்களா? சாத்தியம் இல்லைன்னா சாத்தியப்படுத்தணும், அவ்வளோதான். அப்போது நானும் பலருடைய இன்றைக்கி கூட காலையில் கூட பல ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்களே, மீடியா ஜாம்பவான்கள், ஊடக நிபுணர்கள், அரசியல் விஞ்ஞானிகள், ஸோ இவங்களெல்லாம் நான் வந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு என்ன சொன்ன சரியான தேர்தல் அறிக்கைன்றதை ஒத்துக்கிறாங்க. சாத்தியமில்லைன்ற அப்படி சொல்லி கடந்து போய் பார்க்குறாங்க. அப்படி அதன் மூலமாக புறந்தலை பார்க்குறாங்க. இதெல்லாம் சாத்தியப்படாதுங்க அப்படின்னு சொல்லி போதும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில்
இங்கே வந்து அரசியல் எதிரிகள் கூட பாராட்டக்கூடிய அளவில் தான் இந்த தேர்தல் வரைவு அறிக்கை இருக்குது. ஆனால் துரோகிகளால் அதை ஜீர்ணிக்க முடியல. துரோகிகள்ன்றது யாரும் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்லணும்னாலும் பொதுவான பார்வை இருக்குன்னா, ஏற்கனவே இருந்த ஒரு இயக்கத்தை வந்து நீங்கள் வெளியேறி போகிறீங்கன்னு சொன்னால் அந்த குற்றச்சாட்டை கூட பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக நீங்கள் வைங்க, அரசியல் ரீதியாக வைங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து அட்டாக் பண்ணிங்கன்னா உங்களுடைய காழ்ப்புணர்வு தான் காட்டுது. நாம் இருந்தபோது அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சியாக இருந்து இப்போ அங்கீகாரம் பெற்றுருச்சு. இது முழுக்க முழுக்க சீமானுடைய தம்பிகள் தொண்டர்களுடைய வேர்வை உழைப்பில் இந்த கட்சிக்கு 8% வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் மாற்று அரசியல் கட்சியில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூட சொல்ல முடியும். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாழ்த்து சொல்ல முடியும். ஆனால் அதெல்லாம் உங்ககிட்ட எதுவும் வந்த மாதிரி தெரியல. அதனால் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா வந்து நேரடியாக ஒரு கருத்தியெல்லாம் மோத முடியல. அப்போ என்ன கேட்டால் ஒரு பர்சனல் லைஃப் எடுத்து பேசு, தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து பேசு. சரி, அப்படி நீங்கள் பேசும்போது நீங்களே கூட கேட்பீங்க, இந்த காணொலி பார்க்குறீங்க, ஏன் அப்போ நீங்கள் விஜய் பேசலையா, அவங்கள பேசலையா, இவங்கள பேசலையான்னு சொல்லி கேட்குறீங்க. நான் இப்போவும் கூட நான் சொல்கிறேன், ஒரு அரசியல் ஒரு பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தமாக இருக்கணுன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அது என்றைக்கு நான் அதை காம்ப்ரமைஸாக ஆக மாட்டேன். நான் கண்டிப்பாக தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும். ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் வந்து நான் ஊருக்கு மட்டும் உபதேசம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தமாக இருக்கும். அந்த தனிப்பட்ட வாழ்க்கைன்றது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு நான் சொன்னேன். வருவதற்கு முன்னாடி ஒருத்தர் இப்படி இருந்தாருங்க, அவர் எப்படிங்க அரசியலுக்கு வரலாம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே அதனால தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், உச்சநீதிமன்ற நீதியரசர் விஆர் கிருஷ்ண ஐயர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார். இங்கே கிருஷ்ண ஐயர்னு தான் ஐயர்னு சொல்லிட்டாங்களே சொல்லி நீங்கள் புறந்தள்ளக்கூடாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை வந்து வழங்கிய ஒரு நீதியரசர், நீதிமான், அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு புனிதனுக்கும் இன்றைக்கி யாரெல்லாம் புனிதன் தன்னை சொல்லிக்கிறான்னா ஒவ்வொரு புனிதனுக்கும் கடந்த காலம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு புனிதனுக்கும் கடந்த காலம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு பாவிக்கும் நிகழ்காலத்தில் யாரெல்லாம் பாவியாக இருக்கிறானோ அவெல்லாம் வருங்காலத்தில் மனம் திருந்தி புனிதனாகிடுவான். அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது வந்து ஒரு நீதியரசர் வந்து உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர் இருந்தால் கிட்ட 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்கிறாருன்னா அப்போ அவருக்கு எவ்வளோ சீனியர் மோஸ்ட் இல்லை அவர். ஆனால் அந்த வார்த்தை எப்படிப்பட்டவர், ஒவ்வொரு புனிதனுக்கும் கடந்த கால வாழ்க்கை இருக்குது. அவன் பாவியாக இருந்திருப்பான், அதுக்கப்புறம் புனிதனாக மாறி இருப்பான். ஏன் புனிதனாக மாறணும்னு கேட்பீங்களா நீங்கள்? அதனால தான் நான் சொல்கிறேன், நிகழ்காலத்தில் ஒரு திருமணத்தை கடந்த உறவில் ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னால், திருமணம் முடிந்த பிறகு மனைவி பிள்ளைகளோட நேசத்தோடு இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து வேறு ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது வந்து நீங்கள் வந்து கண்டிக்க தகுந்தது, அதை ஏற்றுக்கவும் முடியாது. அது இப்போ விஜயை புறந்தல்றது அதுதான். அதனால தான் விஜயை மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நேற்று வரைக்கும் ஆகா ஓகோன்னா என்னைக்கு த்ரீஷாவை கூப்பிட்டு வந்து பொது மேடையில் நிற்க வச்சானா அன்றைக்கி வந்து காரி துப்ப ஆரம்பிச்சிட்டான். எப்படி? அப்போ மக்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது, ஒரு நியாய பார்வை. இங்கே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு பார்வை இருக்குமா, 4 பேருக்கும் சேர்ந்து ஒரு பார்வை இருக்குது. இதுதான் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கு ஒழுக்கம் குறித்து, நன்னடத்தை குறித்து ஒரு ஸ்கேல் வச்சுருப்பான், ஒரு மெஷர்ஸ், ஒரு அளவு வச்சுருப்பான். பட் 4 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பான். இது தப்பா? ஆமாங்க, இது தப்புங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு விமர்சிக்கப்படுறாரு. ஏன்னா த்ரீஷாவை வந்து கொண்டு போகும்போது இப்போ அமீர் சொல்கிற மாதிரி, ஏயா உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நடுவோடு நிற்கிது, நீ போய் மகளிர் கூட்டத்துக்கு போறியன்னு சொல்லி கேட்குறாருல. கண்டிப்பாக. அதே மாதிரி 4 சவத்துக்குள்ளே நீ ஒரு தனிப்பட்ட விஷயமா தானே இது இருந்திருக்கணும், அதை நீ பொதுவெளி கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறாரு. அதுலேயும் வந்து ஒரு நியாயம் இல்லாமல் இல்லை, அது சரின்னு நம்ம சொல்ல முடியாது. 4 சவத்துக்குள்ளேயும் மனிதன் சுத்தமாக தான் இருக்கணும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பலவீனப்பட்டிருக்கிறான்னு சொன்னால், ஒரு தனி மனிதனாக அவன் பலவீனப்படுறான்னு சொன்னால் அதை பொதுவெளி கொண்டு வர முடியாது. ஒரு தலைவர் அதை வந்து பிரகடனப்படுத்தக்கூடாது. ஒரு தனி மனிதன், விஜய் என்கின்ற ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய தவறை தாவேகாவோட கட்சி தலைவர் வந்து அதை பொதுமைப்படுத்தக்கூடாது. இது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அங்கே 4 சவத்துக்குள்ளே இருக்கிற விஜய் வேற, ஆனால் ஒரு பொதுத்தளத்தில் இருக்கிற தலைவர் வேற. இந்த புரிதல் இருக்கணும். அப்போ ஏன் வந்து விஜய் விமர்சிக்கப்படுறாருன்னா, திருமணத்தை கடந்த உறவில் இருக்கிறார், அதெல்லாம் விமர்சிக்கப்படுறாரு. தெளிவாக பேசணும், தெளிவாக மக்கள் புரிஞ்சுக்கணும்.
தவறுனா என்னை விமர்சிக்கணும் தாராளமாக. அப்போது சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு சிக்கல் இருந்தது உண்மைதான். அது திருமணத்துக்கு முந்தைய உறவு, மனமாகறதுக்கு முந்தைய வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு காதல் இருந்துருக்கு. அப்படி இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுவும் இன்றைக்கி சமகாலத்தில் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பெரும்பான்மையாக 90%, 99% சொல்ல முடியும். ஆனாலும் நம்ம வந்து ஒரு 10% விதிவிலக்கு கொடுத்துருவோம். 90% பேருக்கு திருமணத்துக்கு முந்தைய உறவுன்றது அது அன்பால் இருக்கலாம். அன்பு என்பது காதலால் இருக்கலாம், காமத்தாலும் இருக்கலாம். மன ரீதியாக வந்து பல பேர் இன்றைக்கி வந்து பாதி பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான், பாதி பேர் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறான். காரணம் கேட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட் லவ்ன்றது முள் மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் லவ்வோ செகண்ட் லவ்வோ மனமாகறதுக்கு முன்னாடி இருந்த லவ் வந்து முள் மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும் அப்பப்போ. சரிங்களா? அந்த முள் குத்துறதெல்லாம் வாங்கிட்டு தான் வாழ்ந்துருக்கலாம். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். நான் பொதுவாக சொல்கிறேன். நான் வந்து தனியாக வந்து ஆண்களுக்கு மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த இன்னும் போட்டதுனால ஒரு ஆண் பால் உச்சரிக்கிறார். பெண்களுக்கும் உண்டு. அது எல்லாருக்கும் ஒரு எக்ஸ், அதனால தான் சொல்லுவாங்க. எக்ஸ்ன்றதுக்கு 2 மீனிங் இருக்குது. முன்னாள்னு சொல்லலாம், இல்லை வந்து மாண்டு போனவங்களே சொல்லலாம். சொல்கிறாங்கல்ல எக்ஸுன்றாங்க, அந்த மாதிரி ஒரு எக்ஸ். அதை வந்து நீங்கள் வந்து அந்த திருமணத்துக்கு கடந்த பிறகு, திருமணத்தை முடித்த பிறகு அதை வந்து குத்தி காட்டுறதுன்றது அது சர்ச்சையாக கூட முடிஞ்சிருக்கலாம். சில பேருக்கு வந்து சுமூகமாக பிரிஞ்சிருக்கலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்ச்சையாகி பிரிஞ்சிருக்கலாம். இப்படி வந்து பல மனிதர்களுக்கு உண்டு இது. அதாவது திருமணத்துக்கு முந்தைய காதல், முந்தைய உறவு, ஏன் செக்ஷுவலாக கூட இருக்கும். அந்த அந்த ஃபஸ்ட்டு லவ்வும் அந்த ஃபஸ்ட்டு செக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள் மாதிரி குத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் திருமணத்துக்கு கடந்த பிறகு ஒவ்வொரு மனிதனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயந்திர வாழ்க்கைன்னு சொல்லலாம். என்ன கேட்டால் அதில் வந்து அன்பில் பால் வந்து ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்த பிறகு அதை மேற்கோள் காட்ட தப்பு. யாரும் அந்த தப்பு செய்யாது. இந்த கல்யாண சுந்தரம் போன்ற ஒரு கீழ்த்தரமான மனிதர்களுக்கு தான் இந்த ஒரு பெரிய தலைவனாயிட்ட பிறகு, ஒரு இயக்கத்தின் மிகப்பெரிய தலைவனாயிட்ட பிறகு தொண்டர்கள் காசுல 3 லட்சம் வாடகைக்கு வீடு எடுத்து இது எல்லாமே நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பிரதான குற்றச்சாட்டு சொல்லிட்டு இதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பிரதான குற்றச்சாட்டு நீங்க சொல்லணும் முடிவு பண்ணிட்டீங்க. பெண் குறித்து ஒரு பிரதான குற்றச்சாட்டு சீமான் மீது வைக்கிற முடிவு பண்ணிட்ட பிறகு அப்போ அதனுடைய முஸ்தீபு தான் இதெல்லாம். என்கிட்ட கூட கேட்டார், நேர்காணலில் கேட்டார் முக்தார். ஆனால் நான் பேசுகிற பாதியில் முக்கால்வாசி சாப்பிட்டாருன்னு வச்சுங்க. முக்கால்வாசி லேகிய மாதிரி சாப்பிட்டார். யார்? முக்தார். முக்கால்வாசி வீடியோவில் நான் வந்து சீமான் குறித்து பாசிட்டிவான விஷயம் சொல்லியிருந்தேன். பட் அதெல்லாம் வந்து அவர் கட் பண்ணிட்டார். என்கிட்ட இவரையும் கூட கேட்டார், 3 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாரு. அவர் படிக்கிற ஸ்கூல் வந்து சர்வதேச வந்து பார்த்தீங்கன்னா தரம் வாய்ந்த ஸ்கூலு, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் வந்து அவங்க பையனை படிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ நான் சிரிச்சிட்டே சொன்னேன், எனக்கு பொதுவாக இந்த தனிப்பட்ட பர்சனலாக போயிட்டு ஒருத்தர்கிட்ட போய் அவங்களுடைய வருமானம் எப்படி, அது இப்படி, இது அப்படின்னு அந்த ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து என்ன ரோட்டில் இருந்தால் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார். அவரும் வந்து முன்னாள் அமைச்சருடைய மகள் அவங்க. அப்போ அவங்களுக்குன்னு சொத்துக்கள் இல்லாமல் இருக்குமா, இல்லை வருமானம் இல்லாமல் இருக்குமா இல்லையா? ஸோ அது அப்போ நானே சொன்னேன், சிரிச்சியாக சொன்னேன், விடுங்க பையன் நல்லா படிக்கட்டும். நான் சிரிச்சியாக சொன்னேன். என்னென்னு கேட்டேன், விடுங்க ஒரு பையனோட படிப்பெல்லாம் மகன் படிப்பையே பேசின நபர் முக்தார்மா. நான் சொன்னேன், அப்போது விடுங்க நல்லா படிக்கட்டும், உங்களுக்கு என்ன பிரச்சனை, பையன் நல்லா படிக்கட்டும். ஏன்னா நாளைக்கு அவன் நாடு ஆள போகிறான், அவன் படிக்கிறது நல்லது தானேன்னு சொன்னேன். அதை அப்படியே கட் பண்ணிட்டேன். யார்? சத்தியமான உண்மைமா இது நான் சொன்னது. முக்தார் கேட்கும் போது இந்த வார்த்தையை நான் சொன்னேன். இந்த வார்த்தையை நான் சொன்னேன். 3 லட்ச ரூபாய்க்கு வந்து ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாரு, அவருக்கு எப்படி இருந்தது 3 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், என்ன சொன்னேன், விடுங்க குழந்தை படிச்சுட்டு போகிறான், ஏன்னா நாளைக்கு நாடாள போடுவான், படிக்கிட்டேன் என்ன இப்போ அப்படின்னு கேட்டால் அதுக்கு அடுத்தது ஒரு வார்த்தை கேட்டேன். வாரிசு அரசியல் தான் வரும், கலைஞருடைய மகன் ஸ்டாலின் வரலாம், ஸ்டாலின் மகன் உதயநிதி வரலாம், சீமான் மகன் வரக்கூடாதான், தகுதி இருந்தால் யார் வேணால் வரலாம், அவன் தகுதியாகிறதுக்காக படிக்கிறான், படிச்சுட்டு போன புள்ள வீட்டுக்கு கடந்து போங்க, அடுத்த கேள்வி கடந்து போங்கன்னு சொன்னேன். அதை அப்படியே கட் பண்ணிட்டார். இங்கே வாரிசு அரசியலை வந்து ஊக்குவிக்கிற இடத்துல இல்லைம்மா நான். ஆனால் தகுதியான நபர்கள் இருந்தால் அதை
வாரிசு என்பதற்காக தடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஒரு அரசியல்வாதியோட புள்ள அவன் அரசியலுக்கே வரக்கூடாதுன்றது கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. தகுதி தான் வந்துட்டு போட்டோம். யாராக இருந்தாலும் அது உதயநிதிக்கும் ஒரே பார்வை தான், சீமான் மகனுக்கும் ஒரே பார்வை தான். இதை நான் சொன்னேன். ஸோ இது எதுக்காக இது இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, தனிப்பட்ட 3 லட்ச ரூபாய்க்கு வீடு வச்சுருக்காரு, 3 லட்ச ரூபாய்க்கு வாடகை கொடுக்குறாரு. ஏய் நீ வருத்தெல்லாம் பிறந்த நியாயமா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் வாடகையில் இருக்கிறது பெரிய விஷயம்பா முதல்ல. கரெக்டாக தப்பு. கண்டிப்பா ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து வீட்டு வாடகை இருக்கிறாருன்னு பார்த்துங்க. எது சொந்த வீடு வாங்கிருக்கலாம்ல? ஆமா, சொந்த வீடு வாங்க முடியாதா? நான் கேட்குறேன். ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்க முடியாதா? சொல்லுங்க. கண்டிப்பா வாங்கலாம். சொந்த வீட்டில் இருந்தா அப்போ 3 லட்ச ரூபா வாடகைக்கு அப்படியே அந்த ஹவுஸ் ஓனர் பேர்லாம் சொல்லு. நான் கேட்குறேன். அப்போ இதெல்லாம் வந்து இது ரொம்ப ஒரு தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலலாம் வந்து ரூம் போட்டு யோசிச்சா தான் முடியும். எப்படிலாம் கொச்சப்படுத்துறது. அதனால் இதெல்லாம் வந்து இப்போ நான் என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேமா. அண்ணன் திருமா வந்து அவர் ரூமில் அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரை வந்து 2010க்கு மேலே நினைக்கிறேன், 10லே 12லே நினைக்கிறேன். அப்போ வந்து நான் வந்து அவரை பார்க்க வந்து தாய்மன் அலுவலகத்துக்கு போகிறேன் எங்கள் வேளச்சேரியில். அவருடைய ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரூமில் உட்காந்து அவர் பேசிக்கும்போது அந்த ரூமில் தான் அவர் தங்குறது. ரூம் தான் ஆஃபீஸ் ரூமாக இருக்குன்னு அங்கே தான் தங்குறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலையில் பாய் சுருட்டி வச்சுருக்கு. பாய் சுருட்டி வச்சுருக்கு. அவர் தரையில் பாயில் தான், இன்னும் சொல்லுவோம் தரையில் தான் படுப்பாரா, இல்லைனா வந்து பாயில் தான் படுப்பாரா. ஏன் ஒரு கட்டில் போட்டு ஒரு பெரிய குஷன்லாம் போட்டு சொகுசாக வாழக்கூடாதா? நான் கேட்குறேன். ஒரு பாய் சுருட்டி வச்சுருந்துச்சு அது மூலையில். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ சீமான் வந்து வாழ்க்கை எப்படி, அவர் இப்படி இருந்தாரா அப்படி இருந்தாரா இங்கே இருந்தாராங்க. சில நேரங்களில் இப்போ நானே இருந்தது, நான் கையேந்தி பவனில் பெரும்பாலும் கையேந்தி பண்ணுறேன். இந்த ரோட்டில் சொல்கிறாங்களா கையேந்தி பவன் சொல்கிறாங்க, அந்த சாலையோர கடையில் நான் சாப்பிட்றேன். அதே சில நேரங்களில் வந்து ஒரு காஸ்ட்லியான ஹோட்டல்கள்லையும் சாப்பிட்றேன். அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எங்கேப்பா வந்து கையேந்தி பவன் தேட முடியாது. அப்போ எனக்கு அந்த ஒரு ஹோட்டல் இருக்குன்னா அப்போ பிரபலமான ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றேன். சரிங்களா? இல்லை ஒரு சில நேரத்தில் ஒரு நிகழ்ச்சிகளுக்காக கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பெரிய ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னா அங்கே போய் நான் சாப்பிட்றேன். அப்போ நீங்கள் சொல்லுவீங்களா அவர் சாப்பிட்ற ஹோட்டல்லாம் எது தெரியுங்களா? இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்றாரு, அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்றாரு எப்படி சொல்லுவீங்களா? ஏந்தி பவன்லேயும் சாப்பிட்றாரு, ரோடு கடையிலே உட்காந்து சாப்பிட்றேன். ஆச்சரியமாக அந்த ஏதோ மிருகத்தை பார்த்துட்டு போகிற மாதிரி பார்த்துட்டு போகிறான். என்னங்க இங்கே சாப்பிட்றாரு? டேய் எல்லாம் இதுதான் நான் சொல்கிறேன். இது எப்போவுமே வந்து இந்த பார்வை வந்து இருக்கக்கூடாது, ஒரு க்யூரியாசிட்டி இருக்கக்கூடாது. இது சீமான் வந்து 3 லட்ச ரூபா வீட்டில் வாடகை இருக்காரு அப்படியே உங்களையும் சொல்லிவிடுங்களேன். கொஞ்சம் நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ ரூபாய் வீட்டில் இருக்கிறீங்க, உங்களுடைய சொல்லிடணும். அதையும் சொல்லணும்ல. நீங்கள் இன்றைக்கி போகிற காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் போடுறது கூட காசு கிடையாது. இன்றைக்கி எப்படி அந்த காரில் போக முடியுது? 2 வீலருக்கு பெட்ரோல் கூட பணம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எப்படி போகிறீங்க? இன்றைக்கி நான் அன்னைக்கு சொல்கிறேன், நான் இன்றைக்கி எப்படி இருந்தீங்க? இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து டீக்ரேட் பண்ணணும், அப்படி டேமேஜ் பண்ணணுன்றதுக்காக ரொம்பலாம் யோசிக்கிறாங்க. விக்னேஷ் வீட்டுக்குமே போகல. இந்த இடத்துல இது வந்து அவர் ஒரு கேள்வி எழுப்புறாருல்ல, அங்கே அவங்களுக்குள்ள என்ன நடக்குது யாருக்கு தெரியும்? ஒருத்தர் போகாமலாம் இருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் இது வந்து ஒரு வெளிச்சம் கிடச்சிச்சுன்னா நாமளும் இதை வந்து ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ உதவி பண்ணலன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ரோட்டில் வந்து கத்துவாங்க. யார் இந்த தம்பி யாரோ இறந்துட்டா சொன்னாங்கல்ல, ரோட்டில் வந்து கத்துவாங்க உதவி பண்ணலன்னா. உதவி பண்ணி அதெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க. புரியுங்க சொல்கிறது? அவங்க ஒரு வாழ்க்கை முறையில் இருப்பாங்க. உதவி பண்ணனா அவங்க வந்து கத்த போகிறாங்க. இப்போ கல்யாண சுந்தரம் கத்துறதுல அவங்க கத்த மாட்டாங்களா? எங்களுக்கு எது? அப்போது ஏதாவது வந்து அது வந்து நடந்திருக்கும், நடக்காமலாம் இருக்காது. அதை வெளிச்சம் போட்டு விளம்பரப்படுத்துகிறோன்ற நோக்கம் வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். அது கடந்த காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க ஊக்குவிக்கக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது. இதை என்கரேஜ் பண்ணோம்னா ஒருத்தர் அப்போ நாளைக்கு நம்ம வந்து இது பண்ணாலும் அப்படி தான். ஒன்றுமே இல்லைம்மா. இப்போ பாருங்க, ஒருத்தர் இறந்துட்டார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருமுருகன் காந்தி அந்த மே 17 இயக்கத்தில் போயிட்டு ரயில் மறியலுக்காக அந்த இந்திய எதிர்ப்பு பண்ணும்போது அவர் இறந்துட்டார். நான் அது பெருமைக்குரிய ஒரு மரணமாக வந்து என்னால் சொல்லிட்டு கடந்து போயிடலாம். பெருமையாக.
ஆனால் அவர் இருந்து இன்னும் எத்தனை போராட்டங்களை பண்ணியிருக்க முடியும். கண்டிப்பா. ஒரு போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா மரணங்களும் அப்படி தானமாக இருக்குது. எவ்வளோ பேருமா அந்த மரணத்தை பற்றி பேசுகிறாங்க. உள்ளபடியே எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. இது வந்து பெருமைக்குரிய ஒரு மரணம் சொல்கிறதா நம்ம பாராட்ட முடியுமா? அந்த பாராட்டினா அது எத்தனை பேர் வந்து இதே வந்து ஃபாலோ பண்ண நினைப்பாங்க? அவர் திலைப்பன் பண்ணதை எத்தனை பேர் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும்? அப்போ சில நேரங்களில் சில மரணங்கள் வந்து நம்ம வந்து உள்ளபடியே வந்து மன வருத்தத்தோடு வந்து நம்ம கடந்து போயிடுறது தான் சரி. இதை நம்ம பாராட்டி பெருமைப்படுத்தணும்னா இன்னொருத்தர் அதை ஃபாலோ பண்ணுவாங்களோன்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு வருது. ஒரு ரயில் மறியல் போகிறாங்க, அந்த ரயில் மறியல் அவர் பாய்ஞ்சு தான் உயிர் விட்டதாக சொல்கிறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு அதை வந்து நம்ம தற்கொலைன்ற அந்த கொச்சைப்படுத்துகிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. உயிர் தியாகம் தான். ஆனால் அதை நம்ம வந்து பெருமையாக பேச என்ன ஆகும்னா இன்னொருத்தருக்கு நம்ம இதை செய்யணுன்ற அந்த உந்துதல் வந்து ஏற்படும். அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதனால் மனதளவு நம்ம நினச்சிக்கலாம். அப்போ சீமான் அவர்களும் வந்து என்ன சொல்லிட்டேன்னா வந்து உதவி செய்யாமலாம் இருந்திருக்க மாட்டார்ன்றது என் நம்பிக்கை. ஆனால் இதை வந்து நீ பொதுவெளியில் இதை சொல்கிறது மூலமாக உனக்கு என்ன நோக்கம் நான் கேட்குறேன். நீங்கள் இதை சொல்லலாம். என்ன கேட்டால் சீமான் அவருக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு உதவியே பண்ணலைங்க. நான் போனேங்க. நான் போயிட்டு என்னால் முடிஞ்சதை கொடுத்துட்டு வந்தேங்க. 10 காசு கையிலேருந்து கொடுத்தேங்க. 10,000 ரூபா கொடுத்தேங்க. சொன்னியா? நீ இதெல்லாம் நாம் தமிழர் கட்சியில் இருந்த, நீ தானே இருந்த அந்த கட்சியில் இருந்தல்ல. அவர் நோக்கமே நாம் தமிழரை தாக்கணும் தானே. அதுதான் நாம் தமிழர் தான். நீ டேமேஜ் பண்ணணும். சீமானை எப்படி டேமேஜ் பண்ணணும்? இந்த வரைவு அறிக்கைன்றது பெரிய அளவில் பேசப்படுது. அதுக்கு என்ன செய்யணும்? அதை ஒரு அஜெண்டாவை எடுத்து செய்கிறே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான் நான்